சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் தனி கட்சி ஆரம்பிப்பதில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. குறிப்பாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான தொண்டர்களும் பன்னீர்செல்வம் கட்சியில் இணைய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். 2026 சட்டசபை தேர்தல் பன்னீர்செல்வம் கேம் சேஞ்சராக வருவார். தென் மாவட்டங்கள் முழுவதும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் பெருமளவில் இருப்பதால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக பெரிய ஒரு தலைவலியாக மாறும். தற்பொழுது வட மாவட்டங்களில் பிரச்சாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாகவும் சுற்றுப்பயணம் இனி 7 நாட்கள் ஒத்திவைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார். இதற்கு காரணம் உடல்நலை குறைவின் காரணமாகவும் முதுகுவலி அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் தான் ஓய்வெடுக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மையான காரணம் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியை புறக்கணித்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய எந்த ஒரு பகுதிகளிலும் அதிமுகவின் தொண்டர்கள் வரவில்லை. பொதுமக்களும் பெருமளவில் ஆதரவுகளை கொடுக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான மனரீதியாகவும் அதிமுக தோல்வி அடைந்து விடுமோ என்ற ஒரு அச்சமும் அவருக்கு வந்துவிட்டது. மாஜி அமைச்சர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். பன்னீர்செல்வம் அவர்களை இறுதியாக மன்னித்துவிட்டு அதிமுகவில் இணைத்து விடுவோம், அதிமுக வெற்றியடைவதுதான் முக்கியம் என்பதையும் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தன்னுடைய சுயநலத்திற்காக பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் இடம் கிடையாது என்று கடைசியாக கூறிவிட்டார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தொண்டர்கள் பெருமளவில் புதிய கட்சியில் இணைந்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தோல்வியே தழுவும் என்ற தகவலும்